போட்டியில் இருக்கிற அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க, புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, 6 months இல்ல 3 months படிச்சிருக்கீங்க, இல்ல ஏற்கனவே குரூப் 4 எழுதிட்டு மறுபடியும் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கலாம். குரூப் 4க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு TNPSC குரூப் 4 எக்ஸாம்க்கான பாரதி டெஸ்ட் பேட்ச் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருப்போம். சரிங்களா? இன்ட்ரோ வீடியோ நம்ம கொடுத்திருப்போம். அதை பத்தின டீடைல் வீடியோ தனியா கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதே போல பிளான் PDF அப்டேட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த பிளான் PDF நாம இப்ப அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளான் PDF ஃபாலோ பண்ணி நீங்க புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் வீட்ல இருந்து படிக்கிறீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளானை மட்டும் பார்க்கறது ரொம்ப முக்கியம் கிடையாது, அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது முன்னாடியே நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளான் பார்க்குறோம், மொபைல்ல பார்க்குறோம், சிஸ்டம்ல பார்க்குறோம் அப்படின்றத தாண்டி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போறதுக்காக தனியா ஒரு பிடிஎஃப்பும், அதே போல பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியா ஒரு பிடிஎஃப், ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப்பும், அதே போல பிரிண்ட் அவுட் போட்டால் கம்மியான, ஏன்னா காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னால பிரிண்ட் அவுட் போறதுக்கு ரொம்ப மினிமம் பேஜஸ் வர மாதிரி மறுபடியும் எக்ஸல்ல போட்டு தனியா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க டீடைல்டா ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பிளானும் இருக்கும். நீங்க இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? ஸோ பாரதி டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல நடக்கும். முதல்ல டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் சொல்லிடுறேன். அதன் பிறகு புதுசா படிக்கிறவங்க எப்படி பிளானை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த பிளானுக்கான PDF நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ பாரதி டெஸ்ட் பேட்ச்ல மொத்தமா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் நடக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 80 டெஸ்ட் இருக்கும். தமிழ்ல 40 டெஸ்ட், GS மேக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 40 டெஸ்ட் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு 80 தேர்வுகள் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ், என்னென்ன தமிழ் மீடியம்ல இருக்குமா, அதே போல ரேங்க், இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 890 வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஜாயின் பண்ணீங்கன்னா 1300 இருந்து 500 இருக்கும். ஸோ ஏப்ரல் 22 வரலையும் டைம் இருக்கு. நீங்க 890 பேமெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ல டைரக்டா ஜாயின் பண்றவங்க அதிகமா டீமோட ஆப்லயே உங்களுக்கு கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். பாரதி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் அதியமான் அப்படின்னு இருக்கும். நம்ம அதியமான் டீமோட ஆப்ல ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் இருக்கும். சரிங்களா? செக் பண்றது ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெஸ்ட்டை பொறுத்தவரையும் தமிழ்ல 100 கொஸ்டின், GS 75 கொஸ்டின், மேக்ஸ் 75 கொஸ்டின், இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். பிளான் பாத்தீங்கன்னா டீடைலா உங்களுக்கு புரியும். நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 180 கொஸ்டின்ஸ் நான் ரெடி ஆயிட்டேன் சார் அப்படின்ற ஃபீல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்றோம். நீங்க டெய்லி வந்து 3 hours மினிமம் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கலாம். மேக்ஸிமம் 5 hours வரையும் படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மாசம் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கும். சரியா? சோ பிளான் வந்து எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டார்கெட் 1ல இருந்து டார்கெட் 40 வரையும் கொடுத்திருக்கோம். சரிங்களா? மொத்தமா உங்களுக்கு டார்கெட் எத்தனை டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து டார்கெட் 40 வரையும் கொடுத்திருக்கோம். இந்த டார்கெட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இது எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன் நவம்பர்ல வரப்போகுது. சோ நவம்பர் டிசம்பருக்குள்ள நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? டாபிக் ஓகே. ஏற்கனவே அச்சம் தவிர பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் சொல்லிப்போம். ஒருவேளை ஆன்லைன்ல எழுதுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், ஆஃப்லைன்ல நான் வந்து எழுதணும், சென்டருக்கு வந்து எழுதுனா கோயம்புத்தூர் அதே போல தருமபுரி பிரான்ச்ல ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கணும் நேர்ல வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது, குரூப் 4க்கான எக்ஸாம். சோ இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசங்கள் நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரியான பிளான்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. சோ டாபிக் வைஸ் டெஸ்ட் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற 30 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்தே டெஸ்ட் அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5 தேர்வுகள் இருக்கும். சரிங்களா? டோட்டலா அப்படின்னு பார்க்கும்போது 40 டெஸ்ட் இருக்கும். டோட்டல் டார்கெட் எவ்வளவு சொன்னா 40 டார்கெட் சொன்னேன். சரியா? சோ இந்த மாதிரி தான் கொண்டு போக போறோம். கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்லயே ஒரு 5000 கொஸ்டின்ஸ் வந்துடும். 40 டெஸ்ட்லயுமே தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் இதுல நியூ புக் மட்டும் இருக்குமா சார், ஓல்டு புக் மட்டும் இருக்குமா சார் அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஓல்டு புக்கும் இருக்குமா சார் அப்படின்னு கேட்பீங்க. தமிழ் புக் நியூ புக்கும் கொடுத்துருக்கோம். ஓல்டு புக்கும் பிளான்ல கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட் வரையும் ஓல்டு புக் டெஸ்டே உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல நியூ புக் கிட்டத்தட்ட 22 தேர்வுகள். இந்த டாபிக் வைஸ் 30 டெஸ்ட் இல்லையா, அதுலயே இது இல்லாம மிட் ரிவிஷன்லயும் வரும். சரிங்களா? ஃபுல் மாடல்லயும் வரும். சோ டோட்டலா எல்லா டெஸ்ட்டுமே தமிழ் உங்களுக்கு இருக்க போகுது. 40 டெஸ்ட்லயுமே GS 40 டெஸ்ட்லயுமே GS இருக்க போகுது. மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12ல இருந்து 13 டெஸ்ட்லயே மேக்ஸ் டாபிக் எல்லாமே முடிச்சிருவீங்க. சரியா? சோ தமிழ் GS மொத்தமா சேர்த்து 10,000 கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க.
டோட்டலா எவ்வளவு 10000 क्वेश्चंस வந்து எழுத போறீங்க. சரியா? சோ ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தறலாம். இந்த ஸ்டடி பிளான்ல டெஸ்ட் என்னைக்கு சார் அப்டேட் ஆகும், என்னைக்கு வந்து டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மாசம் ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து டெஸ்ட் அப்டேட் ஆயிடும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 29 வந்து தேர்வுகள் அப்டேட் ஆயிடும். உங்களுக்கு என்ன நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஏப்ரல் 29 நமக்கு ஏப்ரல் தான் இருக்கு. இந்த 3 மாசம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. சரிங்களா? சாட்டர்டே டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க சண்டேக்குள்ள முடிச்சிருங்க. சரிங்களா? மேக்ஸிமம் சொல்றேன், சண்டேவே முடிச்சுட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டர் ஐடியா. சரிங்களா? சாட்டர்டே உங்களுக்கு எல்லா வாரமும் டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்டும் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். வீக்லி ஒரு டெஸ்ட். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், ஒரு வாரம் ஒரு தேர்வு. 200 क्वेश्चन எழுத போறீங்க. சரிங்களா? 200ன்றதை நான் இங்க இன்ஃபார்ம் பண்றேன். பட் 250 இருக்கலாம், 260 இருக்கலாம், 280 இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்து, டாபிக்கை பொறுத்து கொஸ்டினோட வெயிட்டேஜ் மாறும். சரிங்களா? அதே போல உங்களுக்கு ஜூன்ல இங்க சாட்டர்டே சண்டே, ஜூலைல சாட்டர்டே சண்டே. சரிங்களா? சாட்டர்டே டெஸ்ட் அப்டேட் ஆயிரும், சண்டேக்குள்ள எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பிளான் பார்க்கும்போது எல்லாமே சாட்டர்டேல உங்களுக்கு பிளான் வந்து அப்டேட் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் அப்டேட் பண்ணிருப்போம். சரிங்களா? டிசம்பர் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்குள்ள எல்லா டாபிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். 30 டாபிக் சொன்னோம் இல்லையா? 30 டார்கெட்டும் கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மிட் ரிவிஷன் இடையில இருக்கும். இந்த மிட் ரிவிஷனும் சேர்ந்து 30 டார்கெட்டோடய முடிஞ்சு போயிடும். சரிங்களா? 3 மிட் ரிவிஷன், அப்ப 33 டார்கெட் வந்து இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் எனி டைம் நீங்க எழுதுற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? சோ இது ரொம்ப முக்கியம். பிளான் PDF இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 இந்த மாதிரி இருக்கும். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். தமிழ்ல வந்து முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே படிக்கணும். அதே போல ஜிஎஸ்ல சிந்து சமவெளி படிக்கணும். யூனிட் 8ல இந்த லெசன்ஸ் படிக்கணும். மேக்ஸ்ல இந்த லெசன்ஸ் படிக்கணும். அப்புறம் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? டார்கெட் 1க்கான டெஸ்ட் டேட் என்னைக்கு, டார்கெட் 2க்கான டெஸ்ட் டேட் என்னைக்கு, டார்கெட் 3க்கான டெஸ்ட் டேட் என்னைக்கு, இந்த மாதிரி ப்ராப்பரா பிளான் PDF ஆப்ல உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ஆப்ல வந்து இந்த மாதிரி 22 சொன்னோம் இல்லையா, 22ஆம் தேதி இந்த மாதிரி டீடைல்டா உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது நிறைய பேஜஸ் போகும் இல்லையா, ஏன்னா 40 டார்கெட் இருக்கு, அது இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, 50-60 பேஜ் போயிடும். இதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா PDF ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸல்ல போட்டு PDF கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கம்மியான பேஜஸ் தான் வரும். சரிங்களா? இந்த PDF நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ காஸ்ட் கம்மியா இருக்கும். நீங்க எப்பவுமே மொபைல் பக்கத்துல பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம உங்களுக்கு பிளான் PDF நான் ஷோ பண்றேன். பிளான் இப்படி இருக்கும். ஒவ்வொரு டார்கெட்டும் இந்த மாதிரி படிங்க. நோட்ல எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப பெட்டரா இருக்கும். சரியா? ஸோ தமிழ் என்ன படிக்கிறோம், ஹிஸ்டரி என்ன படிக்கிறோம், யூனிட் என்ன படிக்கிறோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸல்ல போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நியூ புக்னா நியூ புக்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓல்டு புக் எங்க சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஓல்டு புக் படிப்பீங்க. அப்ப தமிழ் எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டேர்ம் படிக்க போறீங்க. சரியா? 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும். அப்ப 6th டேர்ம் 1 படிக்க போறீங்க. சரியா? படிக்கும் போது ஜிஎஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய டாபிக், அப்புறம் மேக்ஸ் டாபிக், இதையும் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு எழுத போறீங்க? ஏப்ரல் 29ஆம் தேதி எழுத போறீங்க. சரியா? அப்புறம் செகண்ட் டெஸ்ட் பாருங்க, செகண்ட் டெஸ்ட் மே 6ஆம் தேதி எழுத போறீங்க. சரிங்களா? அதே போல தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மே 13ஆம் தேதி. லெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் 6th இருந்து 8th வரையும் வருவீங்க இல்லையா, 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் வரதுக்குள்ளேயே ஜிஎஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே முடிச்சிருவீங்க. சரியா? 6th இருந்து 8th முடிக்கும் போது பாருங்க, டெல்லி சுல்தான், குப்தர்கள், சிந்து சமவெளி, அதே போல முகல்ஸ், மராத்தியர்கள், இது ஹிஸ்டரியில. அப்புறம் அயனம்ல பாருங்க, வர்த்தலிருந்து பேரரசு வரை, மக்கள் புரட்சி, அதே போல ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த மாதிரி முக்கியமான டாபிக், தென்னிந்திய அரசுகள், அதே போல முதல்ல நம்ம பார்த்த யூனிட் 8 டாபிக் இருக்கு இல்லையா, தொல்பழங்கால தமிழகம், தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள், இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே பிளான் PDF நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. தனி வீடியோ நம்ம இந்த பிளானை பத்தி டிஸ்கஸே பண்ணலாம். சரிங்களா? ஒரு லைவ்ல இந்த பிளானை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பிளான் இருக்கு அப்படின்றத தனி ஒரு லைவ்லயே நான் கொடுக்குறேன். இப்ப பிளான் PDF நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? ஓவர்வியூ மட்டும் நான் சொல்றேன். ஓகே? ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட் முடிஞ்ச உடனே மிட் ரிவிஷன் இருக்கும். இங்க பாருங்க, 10 டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு மிட் ரிவிஷன் இருக்கும். சரியா? இந்த மிட் ரிவிஷன்ல என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 10 வரையும் ரிவிஷன் பண்ணிட்டு எழுத போறீங்க. அப்புறம் டெஸ்ட் நம்பர் 12, 11, 12 முடிஞ்சும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸே முடிஞ்சிடும். சரிங்களா? 12வது டெஸ்ட் கிட்டத்தட்ட ஜூலைக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க?
தமிழ்ல 10th வரையுமே வந்துருவீங்க. கிட்டத்தட்ட 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கே வந்துடுறீங்க. 13வது டெஸ்ட் பாருங்க 10th தமிழ் வந்துருச்சு. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட 10th வரையும் முடிச்சினாவே தமிழ்ல நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியும். அது உங்களுக்கு தெரியும். 15 டெஸ்ட்டுக்குள்ள 10th தமிழ் வரையும் முடிச்சிடுறீங்க. 12 டெஸ்ட்டுக்குள்ள மேக்ஸ் முடிச்சிடுறீங்க. இது இல்லாம ஜிஎஸ் டாபிக்கும் கூடவே படிச்சுட்டு வைங்க. அப்ப இங்கேயே 140 கொஸ்டின்ஸை நீங்க சரியா போடறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. சரிங்களா? 10ல இருந்து 15 டெஸ்ட் முடிக்கும் போது 20 டெஸ்ட் முடிக்கும் போது 20 டெஸ்ட் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டாபிக் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. சயின்ஸ் அதே போல ஜியோகிராஃபி இந்த மாதிரி லெசன்ஸ் தான் அதுக்கப்புறம் இருக்கும். அப்ப 20 டார்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாவே நீங்க என்ன பண்ணலாம் 160 கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும். சரியா? அதாவது படிச்ச டாபிக்கை நல்லா படிச்சிருக்கும். தமிழா மேக்ஸா எதுவுமே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சயின்ஸ்ல ஒரு 14 கொஸ்டின், ஜியோகிராஃபில ஒரு 8-10 கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் மறுபடியும் நம்ம அதுக்கான டாபிக் எல்லாமே படிக்க போறோம். சரியா? அந்த மாதிரி லெசன்ஸ் தான் இருக்கும். சயின்ஸ் இருக்கு போது, ஜியோகிராஃபி இருக்கு போது, எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான லெசன்ஸ் இருக்கு போது, மேக்ஸிமம் எல்லா டாபிக்கும் நீங்க முடிச்சிருவீங்க. சரிங்களா? எதையும் பெண்டிங் வைக்க மாட்டீங்க. அப்புறம் நமக்கு பழைய புக் எங்க சார் ஸ்டார்ட் ஆகுது? இங்க நீங்க இது படிப்பீங்க இல்லையா, அங்கேயே வந்து உங்களுக்கு பழைய புக்கும் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இந்த 20 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் படிப்பீங்க இல்லையா, சயின்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு பழைய புக்கும் நான் கொடுத்துறேன். தமிழ் புக்ல ஓல்டு புக் இங்க வந்துடும். 22வது தேர்வு பாருங்க, தமிழ் ஓல்டு புக் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். இதுல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்புறம் பாருங்க 6ஆம் வகுப்பு சாரி 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம். சரிங்களா? இது 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். அப்புறம் ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல மரபியல் இந்த மாதிரி முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா? மொத்தமா லெசன்ஸ் கொடுக்காம சிலபஸ் தனிமங்களுடைய வகைப்பாடு அட்டவணை, அதே போல ஆவர்த்தன அட்டவணை இது எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த லெசன்ஸை கொடுத்துருக்கும். சரிங்களா? அதே போல எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ். அப்புறம் இங்க வரும்போது டெஸ்ட் நம்பர் 30 வரும்போது எல்லாமே முடிச்சிருப்பீங்க. இது இல்லாம ரிவிஷன், தமிழ் ரிவிஷன், மிட் ரிவிஷன் இல்லாம தமிழ் ரிவிஷனுமே உங்களுக்கு உள்ளவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, 11ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க. அப்புறம் பொது தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பழைய புக்லயே 6ல இருந்து 12 வரையும் ஒரு ரிவிஷன். இது தமிழுக்கே 6ல இருந்து 12 வரையும் பழைய புக் ஒரு ரிவிஷன் பண்றீங்க. அப்புறம் மறுபடியும் 6ல இருந்து 12 வரையும் நியூ புக்கையும் ஒரு ரிவிஷன் பண்றீங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ரிவிஷனோட தான் பிளானே இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நான் குரூப் 4 மட்டும் தான் படிக்க முடியும் சார், குரூப் 2க்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் 2க்கு படிக்கலாமா, இப்ப இருந்து நான் படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா ரெண்டையுமே நீங்க எழுத முடியும். சரிங்களா? ரெண்டுக்குமே இந்த பிளான் சூட் ஆகும். ஏன்னா பிரிலிம்ஸ் சேம் சிலபஸ் தான். சரிங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சுனா போதும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த 3 மிட் ரிவிஷன், ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கு ஒரு மிட் ரிவிஷன் சொன்னோம் இல்லையா, 3 மிட் ரிவிஷன் முடிஞ்ச பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் படிங்கன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 செட் கொடுக்குறோம், இவ்வளவு கொஸ்டின்ஸ், ஒரு 1000 கொஸ்டின்ஸ் 2000 கொஸ்டின் படிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 200 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், ஒரு கொஸ்டினுக்கு 200னா 2000 கொஸ்டின் படிப்பீங்க. அதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின். அடுத்து ஒரு 10 டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். சரிங்களா? அதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின். சோ இந்த மாதிரி அது செட் மாறும், 5 10 அந்த மாதிரி எது வேணுமோ அது கொடுப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு 2 செட். அப்ப வந்து எக்ஸாம் எப்படி கேட்கறாங்க, என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஃபுல் மாடல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுற மாதிரி டைம் கொடுத்துருப்போம். டெட்லைன் வச்சோம் அப்படின்னா நான் படிக்காம எழுதுறேன் சார் அப்படின்ட்டு எழுதுவீங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் படிச்சுட்டு எழுதணுன்றது அந்த மாதிரி கொடுத்துருக்கும். சரியா? ஸோ ப்ராப்பர் பிளான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் பிடிஎஃப் ஃபாலோ பண்ணி தான் பாரதி டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. சார் நான் வீட்ல இருந்து படிக்கிறேன் சார், இந்த பிளானை ஃபாலோ பண்ணாம தாராளமா படிக்கலாம். யூடியூப்லயே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதியமான் டீமோட வெப்சைட்லயே அந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும். சரியா? சோ லெசன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு வெறுமனே சிலபஸ் டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்காம, இப்ப பொருளியலா அது என்ன லெசன்ஸ் படிக்கணும், அதே போல ஐயரம் டாபிக்கா என்ன லெசன்ஸை மெர்ஜ் பண்ணி படிக்கணும், இந்த மாதிரி டாபிக் வைஸ் ப்ராப்பரா கொடுத்துருப்போம். தமிழை பொறுத்தவரை நீங்க ஃபுல்லா படிக்கணுன்றதுக்காக அட்ட டு அட்ட படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? நிறைய பேர் ஓல்டு புக் படிக்காம போயிருப்பீங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஓல்டு புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு, 30% சொல்லலாம். சரியா? அப்படி இருக்கும்போது ஒருவேளை நியூ புக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட படிச்சுன்னா பிரச்சனை இல்லை. நியூ புக்ல இருக்கிறது மட்டுமே புக்ல இருக்கிறது மட்டுமே படிச்சுனா கஷ்டம். ஸோ நியூ புக்ல படிக்கும் போதே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சேர்த்து படிச்சுட்டு வாங்க. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயருக்கும் அதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி படிங்க அப்படின்றதா தமிழுக்கு வீடியோவே போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு படிங்க, இல்லை மறுபடியும் நான் அப்டேட் பண்ணி தரேன். சரியா?
ஸோ இந்த பிளான் பிடிஎஃப் பாருங்க. இந்த பிளான் பிடிஎஃப் தனியாக டிஸ்கஸும் நம்ம ஒரு லைவ்ல பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஜெனரல் லைவ் மாதிரி போட்டு அந்த லைவ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பேட்ச்க்கான டைம் நான் என்ன சொல்லியிருக்கேன், 22ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 29ஆம் தேதி தான், 22ஆம் தேதி தான் ஸ்டடி பிளானே ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 29ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது, 29th. ஸோ 29th வரையும் கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 12 நாள் 13 நாள் டைம் இருக்கு. சரிங்களா? 2 வீக்ஸ் பக்கமே டைம் இருக்கு. இந்த 2 வீக்ஸ் என்ன பண்றீங்கன்னா முன்னாடியே படிச்சு வச்சிருங்க. குயிக்கா படிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். போர்ஷன்ஸ் வந்து நம்ம குயிக்கா முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் தேவைன்னா அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் வர வரலையும் 22ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணாம போர்ஷன்ஸை படிக்க ஆரம்பிச்சுக்கோ. அதுக்காக தான் பிடிஎஃப் கொடுக்குறேன். சரியா? படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே போல பிரைஸ் வந்து 890 முடிஞ்ச வரையும் ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க. அதன் பிறகு வந்து 1500 வரையும் ஃபீஸ் இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு அடுத்த குரூப் 4 வரலையும் வேலிடிட்டி இருக்கும் போது. டிசம்பர்லயே முடிஞ்சிருமா சார்? முடியாது. அடுத்த எக்ஸாம் வரலையுமே உங்களுக்கு வந்து இதற்கான வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? ஆப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஆப்லயே ஜாயின் பண்றவங்க இந்த மாதிரி போயிட்டு பாரதி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9994359181 8681859181. ஒருவேளை வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணா இந்த டெஸ்ட் பேட்சே வந்துடும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. தனியா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை. டாப்பர்ஸ் பேட்ச் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஆஃபர் பிரைஸ் சொல்லியிருந்திருப்போம். இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா 5000 இருக்கும். சரிங்களா? 4999 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டாப்பர் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க தனியா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு அங்கேயே எல்லாமே வந்துடும். நான் ஆஃப்லைன் வந்து டெஸ்ட் எழுதணும் சார் அப்படின்றவங்க ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. தருமபுரி, கோயம்புத்தூர் 2 பிரான்ச்லயுமே வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க புக்ஸ் வாங்கிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். படிக்கிறதுக்கு புக் இல்லை அப்படின்னா சமைச்சர் புக் என்கிட்ட இல்லை சார் படிக்கிறதுக்கு அப்படின்றவங்க புக் வாங்கிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணி படிங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம். கற்றலே தவம் ஆற்றலே வரம். நன்றி, வணக்கம்.